சார், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தாலுகால அருங்குன்றம் சொல்லிட்டு ஒரு ஏரி ஓடுது சார். இந்த அருங்குன்றம் ஏரியில பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக மண் எடுத்து ஒரு நாளைக்கு 1000 லோடு மண் டாரஸ் லாரியில அளவுக்கு அதிகமா கலெக்டர் கொடுத்த அரசு அனுமதியை விட கலெக்டர் ஒரு 3000 லோடுக்கு கொடுத்திருப்பாரு 2 யூனிட்ல. ஆனா அளவுக்கு அதிகமா 8 யூனிட் 10 யூனிட் என்று மண்ணை ஒரு நாளைக்கு 1000 லோடு மண் அள்ளுகிறார்கள். அந்த ஒரு லோடு மண் 5500 ரூபாய் என்று அந்த ஏரியிலே விற்கப்படுகின்றன. ஒரு நாளைக்கு 55 லட்சம் ரூபாய் தனிநபர் ஒருத்தர் ராஜப்பா என்று தனிநபர் ஒருத்தர் சம்பாதித்து அரசுக்கு இதுவரைக்கும் 20 நாள் பர்மிட் வேலை நடத்தி இருக்கிறார்கள். அரசுக்கு 11 கோடி ரூபாய் அரசு பணத்தை தனிநபர் ஒருத்தர் தனக்காக அரசு நிர்வாகத்தை வளைத்து சட்டத்தை வளைத்து மாவட்ட நிர்வாகம் ஏடி மைன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏடி மைன்ஸும் சரி இதற்கு துணை போகிறார்கள். மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு இது தெரியுமா அல்லது தெரியவில்லையா என்று தெரியவில்லை. இந்த ஏரியில் பிடபிள்யூடி கொடுத்த வரைபடத்தை மீறி மொத்த ஏரியையுமே ஒரு நாளைக்கு 1000 லோடு மண் டாரஸில்லை அனுமதியின்றி அள்ளி கொண்டு போகிறார்கள். அந்த ஆன்லைன் பாஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்லைன் பாஸவே டூப்ளிகேட் பாஸ் ஆக டெய்லி 1000 லோடு 2 யூனிட்டுக்கு தான் பாஸ் கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஆன்லைன் பாஸ் டூப்ளிகேட்டாக பாஸ்வேர்ட் யூசர் ஐடி வைத்து ஒரு நாளைக்கு 1000 லோடு டவுன்லோட் பண்ணி அரசுக்கு ஒரு நாளைக்கு 50 இருந்து 55 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. இதுவரைக்கும் 20 நாள்ல அரசுக்கு 11 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த இழப்பை தனிநபர் ஒருத்தர் ராஜப்பா என்ற ஒரு தனிநபர் தான் அவரிடம் சென்று கேட்டால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் முதலமைச்சருடைய மருமகன் ஸ்ரீ சபரீசன் அவர்களுக்கு பணம் நாங்கள் மாதம் இவ்வளவு பணம் கொடுக்கிறோம் என்று தெரிவித்து எங்களை மாதிரி லாரி அசோசியேஷன் நான் தமிழ்நாடு டிப்பல் லாரி சம்மேளனத்தினுடைய தலைவர் ரவிராஜா என்னை அவர்கள் மிரட்டுகிறார்கள். நீங்கள் எப்படி இதை நீங்க வெளியில கொண்டு வரலாம், நாங்கள் அப்படித்தான் செய்வோம், சட்டத்தை மீறித்தான் செய்வோம், எங்களுக்கு அதிகாரிகள் அத்தனை பேரும் உடந்தையாக இருக்கிறார்கள். இதற்கு மொத்த காரணமே ஏடி மைன்ஸ் என்று சொல்லக்கூடிய கனிமவளத்துறையினுடைய உதவி இயக்குனர் அவர்கள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் புதிதாக பொறுப்பேற்றிருக்க செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா என்று தெரியவில்லை. ஆகையால் உடனடியாக இந்த ஏரியை தடுத்து நிறுத்தி அரசனுடைய கனிம கொள்ளையை நிறுத்த வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லியிருக்கிறோம், ஆர்டிஓக்கு சொல்லியிருக்கிறோம். இப்ப திருக்கழுக்குன்றம் தாசில்தார் பொறுப்பேற்று 2 நாள் தான் ஆகிறது. அவர் சொன்னா போனே எடுக்க மாட்டேன்றாரு. இவர்கள் அத்தனை பேருக்கும் மனு போன் வாயிலாகவும் சொல்லியிருக்கிறோம். நேரடியாக இந்த மாதிரி ஒரு கொள்ளை நடக்கிறது அவர்களுக்கே தெரியும். அதை அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருந்து இந்த வருகின்ற எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி ஒரு கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தமிழ்நாடு டிப்பல் லாரி சம்மேளனத்தின் சார்பாக கோரிக்கையை வைக்கின்றோம். இந்த கோரிக்கையை ஏற்று திரு ராஜப்பா என்ற அவருக்கு தடுத்து நிறுத்தவில்லை என்றால் தமிழ்நாடு தலைவிய வருகின்ற எலெக்ஷன்ல இதை எதிரொலிக்குமாறு எங்களுடைய லாரி சொந்தங்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு போராட்டம் நடத்துவோம். வாக்காளர் என்ற முறையிலே வாக்களிக்கின்ற சமயத்தில் இதை எதிரொலிக்கும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உடனடியாக செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த தனிநபர் கொள்ளையை மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும். வருங்கால சந்ததிகளுக்கு நீர்நிலை ஆதாரத்தை உண்டாக்கி கொடுப்பதற்கு இந்த கனிம வள கொள்ளையை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். சார், கவர்மெண்ட் ஆளை 1951 கனிம வள விதியின்படி 3 அடிக்கு மேல எடுக்கக்கூடாது சார் மண்ணு. அதுவுமே கனரக வாகனம் வைத்து எடுக்கக்கூடாது, கனரக மிஷினை வைத்து. ஆனா இன்னைக்கு அந்த அருங்குன்ற ஏரியில போய் பார்த்தீங்கன்னா 15 இருந்து 25 மிஷின் கனரக மிஷின் அழுகிறார்கள். கரையிலிருந்து 50 மீட்டர் தள்ளித்தான் அள்ள வேண்டும். ஆனால் கரையை ஒட்டியே அழுகிறார்கள். 3 அடிக்கு மேல ஆழம் எடுக்கக்கூடாது. ஆனா இன்றைக்கு 15 அடியிலிருந்து 20 அடி மண்ணை எடுக்கிறார்கள். இதனால் நீர்நிலை பாதிக்கப்படும், குடிநீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படும். பொதுமக்களுக்கு கால்நடை பராமரிப்போ இல்ல பொதுமக்களுக்கோ விவசாயிகள் அத்தனை பேரும் இதனால் பாதிக்கப்படுவார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா சார், ஆக்சிடென்ட் ஆகும் சார். இது 2 யூனிட் தான் சார் பர்மிட் ஆன்லைன் பாஸ் கொடுக்குறாங்க. ஆனா இவங்க டூப்ளிகேட்டாக 10 யூனிட் 8 யூனிட் லாரியில் ஏற்றப்படுகிறார்கள். அப்படி ஏற்றப்படும் போது கனரா ஓவர்லோடாகவும் வருது. ஓவர்லோடு ஒரு டாரஸ் 10 வீலர் வண்டிக்கு 16 டன் தான் ஏற்றப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் 50 இருந்து 60 டன் மண் ஏற்றுகிறார்கள். அப்போது பிரேக் ஃபெயிலியர் ஆகும்.
உயிர் சேதம் ஏற்படும். ஆகையால் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்ல சார், இப்ப வண்டியில போறாங்க இல்லையா, பப்ளிக் ரொம்ப சார் பப்ளிக் இது வந்து பறக்குது. யாருமே 2 வீலர்ல 4 வீலர்ல போறவங்க பஞ்சாயத்து சாலையில லாரிகள் போகக்கூடாது சார். இந்த கனரக வாகனங்கள் அதையும் மீறி பஞ்சாயத்து சாலையில் கனரக வாகனங்கள் போய் கொண்டிருக்கின்றன சார். இதையெல்லாம் யாரு தடுக்க வேண்டும்? காவல்துறை அதிகாரிகள் தடுக்க வேண்டும், வருவாய்த்துறை அதிகாரிகள் தடுக்க வேண்டும், மாவட்ட நிர்வாகம் தடுக்க வேண்டும் சார். ஆனால் மாவட்ட நிர்வாகமோ கண்டும் காணாமல் மாவட்ட நிர்வாகம் வந்து கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது. ஏடி மைன்ஸ் அவர்கள் இதை பற்றி கேட்டால் பதில் கூற மறுக்கிறார்கள். ஆகையால் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு டிப்பர் லாரி சம்மேளனத்தின் சார்பாக வலியுறுத்துகின்றேன்.